வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செந்தில் பாலாஜிக்கு 40வது முறையாக நீதிமன்றம் காவல் நீடிப்பு கதரும் திமுகவின் தொண்டர்கள். அதாவது என்னவென்றால், தற்பொழுது முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 40வது முறையாக நீதிமன்றம் காவலை நீடித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் மாவட்டம் திமுக தொண்டர்களை அதிர்ச்சியும் அடைத்துள்ளது என்று கூறுகிறார்கள். அதாவது என்னவென்றால், கடந்த ஜூன் 14ஆம் தேதி 2026 செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கின் அமலாக்கத்துறையினர் கைது செய்யப்பட்டார். ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் காணொலி வாயிலாகவே செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். தொடர்ந்து அப்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 40வது முறையாக நீடித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை 26ஆம் தேதி வரை காவலும் நீடிக்கப்பட்டதன் பேரில் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனு மீதான உத்தரவு தள்ளி வைக்கவும் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்திருக்காங்க. இதனை விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மனு மீதான அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட வழக்கையும் ஒத்தி வைத்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து அவருக்கான காவல் நீடிக்கப்பட்டதன் பேரில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து காவல் நீடிப்பு, ஜாமீன் மறுப்பு சொல்லக்கூடிய மனு மீதான மனுக்களுக்கும் சரியான போதிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாததன் காரணமாக தற்பொழுது மிகப்பெரிய அளவில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு என்னதான் ஆகும், ஓராண்டுக்கு பிறகு ஆக போகிறது, இன்னும் அடுத்த கட்டமாக அவருக்கு என்ன ஆக போகிறது அப்படின்றது பெரும் பேசும் பொருளாக நம்முடைய திமுக வட்டாரங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் என்னதான் சிறைக்குள்ளே இருந்தாலும் சிறையிலிருந்தே முக்கிய புள்ளியை எம்பி ஆகிவிட்டார் தனது தொகுதியில் அப்படின்னே பொதுமக்களிடையோ திமுகவினரிடையோ பேசும் பொருளாகவும் மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் முன்னெடுக்க போகிறார்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.